10ல் 9 பாட்டு. ஒரு பாட்டு ஆவரேஜ் 4 நிமிஷம் நீங்க வச்சா கூட 36 நிமிஷம் வருது. ஒரு பாட்டுக்கு ரஹ்மான் சார் கிட்டத்தட்ட 1 மாசம் எடுப்பாருன்னே வைப்போம். ஸோ 6லேருந்து 9 மாசம் கிட்டத்தட்ட ஒரு பாட்டுக்காக ஆல்பத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு 3 நிமிஷம் படத்துல உட்கார வச்சுட்டு எதுக்கு இந்த பாட்டு எடுத்தீங்கன்னு உங்களுக்கும் புரியல, இது எங்களுக்கும் புரியல. படத்துல வராத பாட்டை எதுக்கு போடுவானே? தனியா ஏதாவது ஒரு பேரை சொல்லி ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. வந்தே மாதிரி எதையோ ஒன்று ரொமான்சர் போட்டா அவரை எல்லாரும் கேட்பாங்க. இதுக்கு தக் லைஃபு மக் லைஃபு எதையாவது சொல்லிட்டு எதுக்கு இந்த பாட்டு? தயசந்த மணிரத்னம், உங்க படம்லாம் இனிமே ஒண்ணுன்னா நீங்க பாட்டு போடுறது முக்கியம் இல்லை, அதை பாட்டை காட்டுறது தான் முக்கியம். உங்க பாதி படம் ஓடின படம் எல்லாமே மௌன ராகம், அக்னி நட்சத்திரம், இதயத்தை திருடாதே எல்லாம் பாட்டு எடுத்ததுனால ஓடின பண்ணதுதான். நீங்க நெகட்டிவ்ல பாட்டு வைக்க மாட்டே சொன்னீங்கன்னா புஸ்ஸு தான் எல்லா படமும்.